கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். உணவுல உப்பு காரம் எவ்வளோ சேர்க்கணும்னு நமக்கு நல்லா தெரியும். அது அதிகமாச்சுன்னா எவ்வளவு விலை மதிப்பான உணவாக இருந்தாலும் அதை சாப்பிடவே முடியாது இல்லையா? அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் எந்த அளவு இருக்கணுன்றத நாம் தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் எதை அதிக முக்கியத்துவம் தரணும், எதுக்கு குறைவான முக்கியத்துவம் தரணும் அப்படின்றதுல நம்ம அதிகம் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா வாழ்க்கை நாம் விரும்புகிற பிரகாரம் இருக்காது. தேவையில்லாத காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு தேவையான காரியங்களை அலட்சியம் செய்கிறது புத்தி இல்லாத காரியமாக இருக்கும். நிறைய பேர் பணம்னு அலையிறதையே குறிக்கோளாக வச்சுருக்கிறாங்க. பணம் இல்லைன்னா அவங்களால ஜீவிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எத்தனை பிரயாசம், எவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் வேலை செய்கிறதுன்னு வாழ்க்கை முழுவதையும் பணம் ஈட்டுறதுலையே செய்கிறாங்க. வாழ்க்கை முழுசும் பணம் ஈட்டுறதுல குறிக்கோளாக இருந்தவங்க வாழ்க்கையில் மற்ற எல்லா சந்தோஷத்தையும் இழந்து போனாங்க. சம்பாதிக்கணும்னு குடும்பத்தை விட்டுட்டு பல வருஷம் வெளிநாட்டில் வேலை செஞ்சு தேஞ்சு போகிறாங்க. வாழ்க்கையில் பணம் வேணும் தான், ஆனால் பணத்துக்காகவே வாழக்கூடாதுன்றத மறந்து போகிறவங்களா இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எது அதிக முக்கியத்துவத்தை உடையதாக இருக்குதுன்றத நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் அடிக்கடி வாழ்க்கையை குறித்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அற்ப காரியங்களுக்காக எப்பயும் சண்டை நடக்கும். சத்தியம்தான் முக்கியம், நித்தியம்தான் நம்மளுடைய தேடலாக இருக்கணும்னு எவ்வளவோ முறை எடுத்து சொல்லியும் புரிஞ்சிக்கவே இல்லை அந்த மனைவி. அப்படியேப்பட்ட மனைவிக்கு நல்ல பாடத்தை புரிய வைக்கணும்னு முடிவு செஞ்சார் அந்த கணவன். அதனால தன்னுடைய மனைவியை ஒரு ஆற்றங்கரைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட ஒரு பேகை கொடுத்தாரு. அந்த பேக்கில் பெரிய பெரிய கற்களை காமிச்சு இது எல்லாத்தையும் அந்த பேக்கில் நிரப்புன்னு சொன்னார். அவங்களும் அந்த பேகு ஃபுல்லாக நிரப்புனாங்க. இதுக்கு மேலே நிரப்ப முடியாதுன்னு சொல்லி கணவர்கிட்ட போய் காமிச்சாங்க. உடனே அவர் கீழே கடந்த கூழாங்கல்ல எடுத்து அதில் போட்டு பையை நல்லா குலுக்குனாரு. அப்போது அந்த பெரிய பெரிய கற்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளியில் அந்த கூழாங்கல் போய் தங்கிடுச்சு. ஒரு கட்டத்தில் கூழாங்கல்லையும் அதில் போட முடியல. இப்போவாவது பேகு ஃபுல்லாகிடுச்சின்னு ஒத்துக்குவீங்களா அப்படின்னு மனைவி கேட்டாங்க. கணவர் அங்கேருந்து மணலை அள்ளி பேக்கில் போட்டார். பையை குலுக்குனாரு நல்லா. கற்களும் கூழாங்கற்களுக்கும் நடுவில் இருந்த கேப்பில் மணல் போய் இறங்குச்சு. இதே பேக்கில் ஃபஸ்ட்டு மணலை நிரப்பி இருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்குமான்னு கணவர் மனைவியை பார்த்து கேட்டாங்க. அப்போ மனைவி இருந்திருக்காதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதே போல தான் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது வேதம் வாசிக்கிறது, சபை கூடி வர்றது, ஜெபம், தேவராஜ்யத்துக்கான விசுவாசம், அன்பு, நம்பிக்கை போன்ற உன்னதமான விஷயங்கள். இது எல்லாம் பெரிய கற்கள் மாதிரி. வேலை, வீடு, உணவு எல்லாம் கூழாங்கற்களுக்கு சமமானது. பொழுதுபோக்கு, விளையாட்டு, கேளிக்கை இது எல்லாம் அற்ப விஷயங்கள், இந்த மணல் போலது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சாரு. பிரியமானவர்களே, முதல்ல ஆவிக்குரிய காரியத்துக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்போம்னா அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன உலக விஷயங்களுக்கு இடம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை அற்பமான விஷயங்களுக்காக செலவழிச்சிட்டா முக்கியமான, அதுவும் இல்லாமல் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு இடமே இருக்காது. இதை நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? ஒரு சிலர் ஒரு நாள் முழுசும் உலக தேவைக்காக செலவழிச்சிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களுக்கு எதை முக்கியமாக தேடணும் அப்படின்னு தெரியறதே இல்லை. ஆனால் நாம் அப்படி இல்லை. வேதம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு மத்தேயு 6:33 சொல்லுது. பிரியமானவர்களே, நம்மளுடைய முக்கியத்துவம் எதுக்காக இருக்குது? அற்பமான காரியங்களுக்கா, அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கா, இல்லை நிரந்தரமான காரியங்களுக்கா? என்னதான் பிரயாசப்பட்டு சேர்த்தாலும் மனுஷன் புசிக்கிறதும் குடிக்கிறதும் இல்லாமல் வேறு எந்த நன்மையும் அவனுக்கு இல்லைன்னு வேதம் சொல்லுது. அதனால் வெறும் வயிற்றுக்கான தேடல் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையாக இல்லாமல் நிஜத்துக்கான தேடலும் நமக்கு இருக்கும்படி நாடுவோம்.
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்னு கொலோசையர் 3:1-2 சொல்லப்பட்டது போல, நாம கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்மையானா பூமியில் உள்ளவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மேலானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.